என்னோட டயட் டேஸில் ஒரு நாள் விளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரெகுலராக டயட் விளாக்ஸ் கொடுத்துட்ருந்தேன். திடீர்னு வந்து ஷேர் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. வீக்லி அப்டேட்டும் நான் கொடுத்துட்ருந்தேன். அதுவும் வந்து லாஸ்ட் 3 வீக்ஸாக நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு மொத்தமாக என்னோட ரிசல்ட் என்ன, எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், எப்படி இருந்துச்சு இந்த சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வீடியோ நான் கொடுத்துருவேன். ரெகுலர் விளாக் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் ஏன் வந்து இந்த சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் போட்ட டயட் வீடியோஸ்க்குலாம் வந்து அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி இருந்தது. சரி, உங்களுக்கும் வந்து போர் அடிச்சிருச்சோ என்னமோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் கண்டினியூஸாக டயட் விளாக்ஸ் ஷூட் பண்ணி அதாவது ஃபுல் டே விளாக் கண்டினியூஸாக ஷூட் பண்ணி வைக்கும்போது ஃபோன்லேயும் எனக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் பிளானை. ஸ்டோரேஜ் கிளியர் பண்ண உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ், டயட் வீடியோஸ் உங்களுக்கு வரும். புதுசாக ஒரு சேலஞ்சும் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்த்துடலாம். நான் ரொம்ப நாள் ஆசையாக விஸ்லிஸ்ட் பண்ணி கார்ட்டில் போட்டு வச்சு ஏதாவது ஆஃபர் வருதா அந்த மாதிரி நிறைய பிராண்ட் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்து ஃபைனலி ஒரு காஃபி மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். அதை வந்து அப்படியே உங்களுக்கு ரிவ்யூவாக ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதில் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு மேக்ஸிமம் ஃபில்டர் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு காஃபி லவர். உங்களுக்கு வந்து டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எனக்கு கஃபைன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி அன்னபூர்ணா போகிறதுக்கு காரணமே அங்கே உள்ள ஃபில்டர் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே உள்ள ஃபில்ட்ரு நான் அந்த காஃபி பவுட்ரு வாங்கி வீட்டில் நான் ரெடி பண்ணாலுமே அந்த டேஸ்ட் எனக்கு வரல. இந்த காஃபி மேக்கரில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபில்டர் காஃபி டேஸ்ட்டுக்கு வருதா அப்படின்ட்டு எனக்கு இதை பார்த்ததும் தோணுச்சு. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அகாரோ பிராண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு. இதில் நம்ம காஃபி பவுட்ரு போட்டுட்டு நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் போல். உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். சைட்லேருந்து நம்ம வந்து ரைட் சைடு தள்ளணும் அப்படின்னப்போ அது வந்து ஓப்பன் ஆகுது அந்த ஃபில்ட்ரு ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸ் பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெவிஸ்டா ஃபில்டர் காஃபி பவுட்ரு இருக்குது. நான் வந்து பிளாக் காஃபி தான் டயட்டில் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் அந்த ப்ரூ காஃபி தான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி வேறு. ஸோ ஃப்ளேவர் இருக்கா என்ன அப்படின்றது தெரியல. ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபில்ட்ரு ஓப்பன் பண்ணி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்கூப் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த பவுட்ரு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நமக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்றனால கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுக்கலான்ட்டு நிறைய போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. நல்லா குட்டியாக காம்பேக்டாக அழகாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னப்போ அந்த இடத்துல நமக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் தான் காஃபி பவுடர் சேர்த்தேன் அப்படின்றனால ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த 2 இதுலேயும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த இண்டக்ஷன் மிக்சிலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. அதெல்லாம் கழட்டிட்டு நான் அதில் மாட்டி ஆன் பண்ணிட்டேன். தண்ணி நின்று போன பைப்பில் திரும்ப தண்ணி வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி சவுண்டு வந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அந்த சவுண்டு கேட்கும்போது. இன்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1 to 2 மினிட்ஸில் நமக்கு வந்து அந்த ஃபில்ட்ரு ரெடி ஆகி ட்ராப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுலில் விழுகுது. மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்டீம் வெளியாகுது. நல்ல சூடான ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா உடனே ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது தான் வச்சுருந்தேன். அந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் நம்ம ஃபில்ட்ரு ரெடி பண்ணுவோம்ல, அதுதான் வாங்கி வச்சுருந்தேன். எப்பயாவது எனக்கு ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னு தோணும்போது நான் அதில் ரெடி பண்ணுவேன். அதில் ஃபில்ட்ரு ஊற்றி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து வெயிட் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வாங்கினதில். நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் எல்லாருமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக ஃபில்ட்ரு நான் வந்து சேர்த்துட்டு காய வச்சுருந்த திக்கான மில்க் நான் இதில் சேர்த்துக்கிறேன். கம்மியாக தான் ரெடி பண்ணி நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மீதியை வந்து என் ஹஸ்பண்டுக்கு டேஸ்ட்டுக்காக கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு செம்ம ப்ராடக்ட் இது. இதோட க்ளீனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த ஃபில்ட்ரு, அந்த ஃபில்ட்ருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ட்ரு, அப்புறம் நம்ம அந்த ஃபில்ட்ரு ரெடி ஆகிற அந்த கிளாஸ், அது 3 மட்டும் நம்ம வந்து வாஷ் பண்ணினா போதும். மீதியெல்லாம் நம்ம தொடச்சி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நீட் இருக்குது அப்படின்றப்போ லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்றப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி டேயில் நான் எடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு பற்றி ஷேர் பண்ணிடுறேன். பட்டரை மெல்ட் பண்ணி அதில் வந்து சால்ட்டு, மிளகாத்தூள்லாம் சேர்த்து ஸ்வீட் கார்னில் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்மளோட கிரேவிங்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். 3/4 கப் அளவுக்கு பிளாக் காஃபி எடுத்திருந்தேன். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாலி ரைஸு. இது வந்து குக்கரில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை எல்லாமே அத்தை பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து குதிரைவாலி ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதே குழம்பு, அதே ஐட்டம்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து என்னோடய பீஸ் சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் 1 ஸ்பூன் ஆயிலில். அண்ட் குதிரைவாலி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாயில்டு 150 கிராம், சிக்கன் கிரேவியில் உள்ள பீசஸ் 2-3 அண்ட் அந்த சிக்கன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் வந்து கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து காஃபி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு அப்படியே இந்த டே வந்து நல்லா ஜாலியாக போச்சு.
டயட்டில் நான் வந்து பிளாக் காஃபி தான் எடுக்கிறேன். அது வித் சுகரா, வித்தவுட் சுகரான்னு அடிக்கடி எனக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். எனக்கு வந்து சுகர் கிரேவிங்ஸ் இருக்குது, ஸ்வீட்டாக குடிக்கணும்னு தோணும்போது ப்ரௌன் சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் நான் வந்து சேர்த்துப்பேன். சம்டைம்ஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி தோணாது. நான் எடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு மற்ற ஸ்நாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கண்டென்ட் இருக்குது, இல்லை வந்து ஓட்ஸ் புட்டு அந்த மாதிரிலாம் செய்கிறேன், அதில் லைட்டாக ஸ்வீட் கண்டென்ட் இருக்குது அப்படின்றப்போ பிளாக் காஃபி வந்து ப்ளைனாக குடிப்பேன். சில ஃபுட்டு வந்து ஸ்பைசியாக ஏதாவது எடுக்கிறேன் அப்படின்றப்போ காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துப்பேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிளாக் காஃபி தான் போட்டிருந்தேன். எங்கள் மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கியிருக்கோம், விவோ Y16. உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே இந்த பட்டன் ஃபோன் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஃபோன் வந்து இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. சரி, அவங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் தான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். திடீர்னு எடுத்த முடிவு தான். உடனே என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு அவங்க ஜிம் விட்டு வந்ததும் நைட்டு ஒரு 8:30 மணிக்கு 8 to 9 மணி இருக்கும். அந்த டைமுக்கு நாங்கள் போயிட்டு உடனே வாங்கிட்டு வந்தோம் இந்த ஃபோனு. உடனே வாங்கிட்டு வந்து என் ஹஸ்பண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே டெம்பர் ஓட்டிகிட்டு வந்து சிம்மெல்லாம் போட்டு உடனே அவங்களுக்கு வேணுங்கிற நம்பர்லாம் வந்து ஏற்றி கொடுத்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்து ஜாலியாக இருந்தது. அவங்களும் ஹாப்பியானாங்க. அண்ட் என் பையன் கையில் தான் கொடுத்து கொண்டு போய் தாத்தாட்ட கொடுறா அப்படின்னு சொன்னேன். வாங்கி பார்த்தாங்க. எதுக்கு பட்டன் ஃபோனே வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் இதில் எல்லாமே பார்த்துக்கலாம், யூடியூப்லலாம் நீங்கள் நான் போடுற வீடியோஸ் பார்க்கலாம், பட்டிமன்றம் எங்கள் மாமாவுக்கு பிடிக்கும், ஸோ பட்டிமன்றம் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம், வீடியோ சாங்ஸ் பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம் அப்படிலாம் சொல்லி எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். கொடுத்த ஒரு 2 நாளையிலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு. சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் அவங்களுக்கு மொபைல் கவரும் ஆர்டர் பண்ணி வாங்கி அதுவும் போட்டு கொடுத்தாச்சு. சுப்ரீம் மொபைல்ஸில் தான் நாங்கள் வந்து போய் உடனே வாங்கிட்டு வந்தோம். இங்கே தான் வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட்க்குலாம் ஃபோன் வாங்கினோம். ஸோ ராசியான கடை, சரி அங்கேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கவர் தான் வாங்கியிருந்தேன். சரி, இது சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வச்சுக்கலாம், அண்ட் வந்து ஃபோட்டோ வச்சுக்கலாம், ஏதாவது காசு ஏதாவது வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து இப்படி கவர் வந்து க்ளோஸ்டாக இருக்கிறனால நமக்கு கண்ணாடி உடையாது, கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் க்ரிப் கிடைக்கும். ஸோ அவங்க இது வரைக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் ஃபோன் பேசும்போது இது க்ளோஸ் பண்ணியே பேசலாம். மேலே வந்து அந்த ஸ்பீக்கர் இருக்க இடத்துல ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுது இந்த ப்ராடக்ட்டு. இந்த கவர் போட்டதுக்கப்புறம் இப்போ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்குது. இப்போ ஜாலியாக பட்டிமன்றம்லாம் வந்து பார்க்குறாங்க, மாமாவுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட் பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து ஒரு பரோட்டா எடுத்திருந்தேன், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு 2 பரோட்டா கொடுத்துருந்தேன். மதியம் வச்சுருந்த சிக்கன் கிரேவியை நான் எடுத்துக்கிட்டேன் தொட்டுக்கிறதுக்கு. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. ஜாலியாக இருந்தது. கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தது. நல்லா இருந்தது இந்த டே. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். புது ரெசிபி நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த சேலஞ்சில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு அடுத்த வீடியோவாக வரும். அண்ட் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றதும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து புது சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன மாதிரி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.